இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், ஏதாவது கிடைச்சதா? பார்த்துட்டே இருக்கேன். அது தேடுறது ரெக்கார்ட்ல சரியா காணும். அந்த ஃபைல் ஏதோ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி சில ஃபைல்ஸ் மட்டும் டெலீட் ஆகும்? சார், இந்த சிஸ்டம் கொஞ்சம் அப்படி தான் சார். அடிக்கடி அப்பப்போ பிரச்சனை பண்ணும். சர்வீஸ் பண்ணவங்க ஹார்ட் டிஸ்கில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஓனர் தான் இன்னும் சரி பண்ணாமல் வச்சுருக்காரு. ஏய், உனக்கு தான் இதை பற்றி தெரியும்ல. இருக்கிற வீடியோலாம் முன்னாடியே பார்த்துட்டியா? நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம தேடுற வீடியோ மட்டும் இல்லை. கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சா? சரி விடு. தேங்க்யூங்க. ஓகே மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். வாங்க. ஓகே. நம்ம தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம்னு சொல்லிட்டோமேமா, அப்புறம் எதுக்குமா மாப்பிள்ள போன் எல்லாம் போட்டு கல்யாணத்துல பிரச்சனைன்னு சொல்றாரு? அதான்ப்பா எனக்கும் புரியல. ரொம்ப நேரமா கார்த்திக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு பயமா இருக்குப்பா. அம்மா, பக்கத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேம்மா வீடு. போய் என்னன்னு கேட்கலாமா? சரியாம்மா? அழாதம்மா. கார்த்திக், அத்தை, என்ன நடக்குது? யாருக்கு யாரடி அத்தை? அங்க பாரு, அங்க நிக்கிறாள்ல, அவதான் என்னோட மருமக. அவ கூப்பிடலாம் என்ன அத்தைன்னு. இனி உனக்கு அந்த அருகதையே கிடையாது. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏமா, நாங்க தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல. ஆனா நீங்க இப்படி அவசரப்பட்டா எப்படிமா? ஓஹோ, அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க பொண்ணு கையில கொடுத்த பணத்தை அவங்க திரும்ப வாங்கிட்டாங்களாம். இதுக்கப்புறம் அவளுக்கு அந்த வீட்ல இருந்து ஒரு சல்லி பைசா கூட உங்க பொண்ணுக்கு கிடைக்காது. ஒண்ணும் இல்லாத வீட்ல நாங்க எப்படி பொண்ணு எடுக்கிறது? அதான் என் பையனுக்கு என் அண்ணன் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இடத்தை காலி பண்ணுங்க, போங்க. ஏமா, என்ன இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும் இல்லம்மா? அதானம்மா மரியாதை. என்னது? உங்க பொண்ணு கையில இருந்து காசு போனதை நான் உங்ககிட்ட சொல்லணுமா? என்ன நடந்துச்சுன்னு போய் உங்க பொண்ணையே கேளுங்க, போங்க. ஆமா, அப்படி சொல்லிட்டா மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? உடனே வேற எங்கேயாவது உங்களால 10 லட்சம் பணத்தை புரட்ட முடியுமா? முடியாதுல்ல. என்னது? என்ன கார்த்திக், உண்மையை சொல்லட்டுமா? தீபா, என்னால இப்போ நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை எல்லாரும் முன்னாடியே சொல்ல முடியும். ஆனா அதை கேட்டா எங்க அப்பா தாங்க மாட்டாரு. அதனால நீ தப்பிச்ச. என் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்கு என்னால எப்படி துரோகம் பண்ண முடியுது? இந்தம்மா, முதல்ல என் மாப்பிள்ள சட்டையில இருந்து கையெடுமா. மாப்பிள்ள எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. என்னம்மா பெரிய லவ்? பீச், சினிமா, பார்க்குன்னு போயிருப்பீங்க, அதானே? இந்த காலத்துல காதல் காதல்னு சுத்துறீங்களே, எந்த காதலாவது ஒன்னா சேர்ந்துருக்கா? போ, எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்காத. இங்கிருந்து போ.
ஏய் இப்ப நீ போறியா இல்லையா? போன்னு சொல்றேன்ல. பக்கம் வரைக்கும் போகணும். போலாமா? அம்மாடி தீபா, தீபா, அம்மாடி தீபா, தீபா. ஏன் இவ இப்படி போறா? எதுக்கு போறான்னு தெரியலையே. ஒருவேளை ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது? சொல்லுங்கப்பா. அம்மா இந்து, அம்மாடி. என்னாச்சுப்பா? ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க? அது வந்துமா, கார்த்திக் வீட்டுக்கு நாங்க வந்தோம். இங்க வந்து பார்த்தா அந்த தேவகி கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ணிட்டாங்கம்மா. அம்மாடி இந்து, நாங்க கார்த்திக் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் தீபா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஆட்டோல ஏறி போயிட்டாமா.